Hi, good evening friends. இப்போ நம்ம எக்ஸல்ல அட்டெண்டன்ஸ் ஷீட் தான் நம்ம வந்து இப்போ போட போறோம். இப்போ அந்த அட்டெண்டன்ஸ் ஷீட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சரை வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நான் இங்க ஸ்டாஃபோட நேம் கொடுத்துட்டேன். ஒரு டேட்டாஸை வந்து இங்க நான் கொடுத்து வச்சிருக்கேன். பிரசன்ட் பி பிரசன்ட் ஆப்சன்ட் இந்த டேட்டாஸ்லாம் நான் கொடுத்து வச்சாச்சு. இதுல சேலரியை லெஸ் பண்ணி போடுறதுக்கு நான் அதுக்கான ஒரு காலமும் கிரியேட் பண்ணி கொடுத்து வச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா எனக்கு பிரசன்ட்டை மட்டும் தனியா கவுண்ட் பண்ணி எனக்கு இங்க காட்டணும். அப்புறம் ஆப்சென்ட்டை எனக்கு தனியா கவுண்ட் பண்ணி காட்டணும். சோ ரெண்டுத்தையும் எனக்கு தனியா பிரிச்சு கவுண்ட் பண்ணி காட்டுறதுக்கு கவுண்டிவ் ஃபார்முலாவை நம்ம இப்ப அப்ளை பண்ண போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரசன்ட் ஆப்சென்ட் போட்டிருக்கோம் இல்லையா, இதை செலக்ட் பண்ணி பிரசன்ட்டை தனி ஒரு ஃபார்மட்லயும் ஆப்சென்ட் தனி ஒரு ஃபார்மட்லயும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம்னா பிரிச்சுக்கிறோம். அப்பதான் இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணும் பொழுது அக்யூரேட்டான வேல்யூவை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிஷனல் ஃபார்மட்டிங் யூஸ் பண்ண போறோம். இந்த இருக்குல்லையா கண்டிஷனல் ஃபார்மட்டிங் அப்படிங்கறது அதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணி இந்த பிரசன்ட்டையும் ஆப்சென்ட்டையும் பிரிக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த பிரசன்ட் ஆப்சென்ட் காலத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு டைரக்டா கண்டிஷனல் ஃபார்மட்டிங் போறேன். அது ஹோம் ஆப்ஷன்ல இருக்கும். இந்த ஹோம் ஆப்ஷன்ல கண்டிஷனல் ஃபார்மட்டிங் அப்படிங்கறத எடுத்துட்டு இதுல ஹைலைட் செல் ரூல்ஸ், அதாவது என்ன மாதிரியான ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கறதுல நான் ஈக்குவல் டு எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டுல ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஈக்குவல் டு பி பிரசன்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு என்ன மாதிரியான ஃபார்மட்டிங் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இதுல டிஃபால்ட்டா லைட் ரெட் எல்லோன்னு லைட் ரெட்னு இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கணும் அப்படின்னா கஸ்டம் ஃபார்மட்ல எனக்கு பேக்ரவுண்ட் எல்லோவா வேணும் இல்ல ப்ளூவா வேணும் அப்படின்னு கொடுத்துட்டு பார்டர் வேணும்னா பார்டர் கொடுத்துக்கலாம். ஃபாண்டோட டெக்ஸ்ட் வந்து போல்டா வேணும்னாலும் நம்ம சூஸ் பண்ணி மாத்திக்கிட்டு ஓகே பண்ணிட்டா அந்த இடத்துல ப்ளூல வந்துடும். ஓகே, அடுத்தது ஆப்சென்ட்டுக்கு அகைன் கண்டிஷனல் ஃபார்மட்டிங் ஹைலைட் ரூல்ஸ்ல ஈக்குவல் டுல இந்த இடத்துல என்ன பண்றேன், ஆப்சென்ட்டா இருந்தா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்மட் செல்ஸ் ஃபார்மட்ல இங்க நமக்கு என்ன வேணுமோ ஃபில் பண்ணிக்கிறது கலர் கொடுத்துட்டு எஃபெக்ட் என்ன எஃபெக்ட் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபாண்ட் கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு இப்ப நான் ஓகே பண்றேன். இங்கேயும் ஓகே பண்ணிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா பிரசன்ட் தனி ஒரு ஃபார்மட்டிங் கலர்லயும் ஆப்சென்ட் தனி ஒரு ஃபார்மட்டிங் கலர்லயும் நமக்கு வந்து இது செலக்ட் பண்ணி கொடுத்தாச்சு. இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல கவுண்டிவ் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போறோம். நல்லா பாத்துக்கோங்க. கர்சர் எந்த இடத்துல நமக்கு வந்து கவுண்ட் பண்ணி வேணுமோ அங்க கொடுத்துட்டு ஈக்குவல் டு equal to count if கொடுத்து ஓபன் பிராக்கெட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா எனக்கு எதுல இருந்து எனக்கு கவுண்ட் பண்ணி எனக்கு வேணும். சோ அப்ப என்ன பண்றேன், இதை இப்படி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல உள்ளத இந்த காலத்தை செலக்ட் பண்ணிக்கிட்டு கமா பிரசன்ட் தானே எனக்கு கவுண்ட் பண்ணி வேணும். அப்ப கொட்டேஷன் மார்க் உள்ள பி அப்படிங்கறத கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் தட்டினா அப்படின்னா பிரசன்ட்ல உள்ள வேல்யூ மட்டும் நமக்கு கவுண்ட் பண்ணி வரும். கவுண்டிவ் கொடுத்தாச்சு. அந்த ரோ அந்த காலத்தை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா பிரசன்ட்ல உள்ளதை மட்டும் எனக்கு கவுண்ட் பண்ணி வேணும்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றேன், என்டர் தட்டுறேன். பிரசன்ட்ல உள்ள வேல்யூ மட்டும் எனக்கு கவுண்ட் பண்ணி வந்துடும். அத மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆப்சென்ட்ல ஈக்குவல் டு கவுண்டிவ் ஓபன் பிராக்கெட் போட்டுட்டு திரும்ப அகைன் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கமா கொட்டேஷன் மார்க்ல ஏன் கொட்டேஷன் மார்க்ல கொடுக்குறோம் அப்படின்னா அப்பதான் அந்த வேல்யூ போய் கரெக்டா சூஸ் பண்ணி அந்த இடத்துல என்ன இருக்கோ அதை கொண்டு வரும். கொடுத்துட்டு என்டர். ஆப்சென்ட் வந்துருச்சு. மொத்தம் நம்ம 20 டேஸ் போட்டிருக்கோம். அதுல பிரசன்ட் 25 ஆப்சென்ட் 3. இப்ப என்ன பண்றது, நான் நெட் சேலரி கொடுத்துருக்கேன். இந்த சேலரியில இருந்து எனக்கு வந்து ஆப்சென்ட் ஒரு நாளைக்கு எவ்வளவு சேலரி பிடிப்பாங்க நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் வச்சு நான் கவுண்ட் பண்ணி லாஸ் ஆஃப் பே போட போறேன். ஜஸ்ட் அது சிம்பிளா நம்ம போறதுதான். ஈக்குவல் டு போட்டுக்கிறோம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த நெட் சேலரியை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் எவ்வளவு 28 டேஸ் 28 கொடுத்தாச்சு. டிவைட் பை அதாவது
15,000 ஒரு மந்த்லி சம்பளம் அப்படின்னா 28 நாளைக்கு சம்பளம் அப்படின்னா அதை டிவைட் பண்ணி வச்சுட்டோம். பண்ணிட்டு அதுல வந்து நமக்கு ஆப்சென்ட் வந்து 3 நாள். அப்போ 3 நாள் சேலரியை நம்ம லெஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்றேன், அப்ப அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்றோம், மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இன்ட்டு 3ங்கிறத கொடுக்காம இந்த காலத்தை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு என்டர் தட்டினீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நாளுடைய சேலரியோட 3 நாளைக்கு எவ்வளவு சேலரி வரும் அப்படிங்கறத நமக்கு லெஸ் பண்ணி காமிச்சிரும். அதை டைரக்டா நம்ம ஃபார்முலாவே நம்ம அப்ளை பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஓகே, அடுத்தது இப்ப ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் ஓபன் பிராக்கெட், ஜஸ்ட் நான் அகைன் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. செலக்ட் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு கமா பிரசண்டா இருந்தா கவுண்ட் பண்ணி எனக்கு சொல்லணும். அடுத்தது ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் செலக்ட் பண்ணிட்டு கமா ஆப்சென்ட்டா இருந்தா கவுண்ட் பண்ணி எனக்கு சொல்லணும். வந்துருச்சா? இதை அப்படியே டிராக் பண்ணி விட்டுடலாம். salary equal to என்ன பண்ண போறோம், 25,000 salary. அத 28 நாளைக்கு எவ்வளவு வரும்ங்கறத டிவைட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் இப்படி போட்டீங்கன்னா 28 நாளைக்கு. அப்ப நம்மளுடைய ஒரு நாள் salary வந்து 892 ரூபாய். அத நம்ம எத்தனை நாள் லீவ் போட்டிருக்கோம், 2 நாள் லீவ் போட்டிருக்கோம். அப்ப 2 நாளைக்கு இதை லெஸ் பண்ணோம் அப்படிங்கிறப்ப ஃபார்முலா பார்ல வச்சு இப்ப என்ன பண்றேன், இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2 நாளைக்கு 2ங்கிறத கொடுக்காதீங்க, இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஏன் இங்க கிளிக் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இங்க நம்ம கிளிக் பண்றப்ப இந்த இடத்துல நம்ம வேல்யூவை மாத்தினா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அங்க சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? 5 days லீவ் போட்டிருந்தா 5 days. ஓகேவா? ஓகே, சோ இதையும் அப்படியே நம்ம டிராக் பண்ணி விட்டுடலாம். ஓகேவா? இந்த அட்டெண்டன்ஸ் ஷீட் அப்படிங்கறது நம்ம பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளா போட்டிருக்கோம். இதே இன்னும் நல்ல டெப்தா கேலண்டர்லாம் யூஸ் பண்ணி நம்மளுடைய அடுத்த கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் இந்த ஷீட்டை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கவுண்ட் இஃப் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளா ட்ரை பண்ணி போட்டிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.